நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் சிறப்பு நேர்காணல் பகுதி. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், எல்லா விதமான துறைகள்லையும் ஒரு ஆர்வம் இருப்பதை போல இந்த ஆஸ்ட்ராலஜி, இந்த கணிதம் துறையும் பார்த்தீங்கன்னா கணிப்பு துறையும் ரொம்ப ஒரு ஆர்வமான ஒரு துறை தான் எல்லாருக்குமே, பொதுவாக வெகுஜன மக்களுக்குமே கூட. ஸோ இந்த நேரம் அப்படிங்கிறது இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது துவங்கி இருக்கிறது. மார்ச் 5, 6 துவங்கி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதை பற்றிய விரிவான ஒரு அலசல்களை நம்மோடு பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் மீண்டும் ஆஸ்ட்ராலஜர் கம் ரிசர்ச்சர் மரியாதைக்குரிய திருமிகு ஜீவிதா சுரேஷ்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்க. மிக்க மகிழ்ச்சி. உங்களை மீன் சந்திக்கிறதில்ல. நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தொடர்ச்சியாக வகுப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த வகுப்புகள் அப்கமிங் கிளாஸஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கொஞ்சம் மக்களுக்கு சொல்லிவிட்டு நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே துவங்கலாம். ஆக்சுவலாக ஃபஸ்ட் பேட்ச் முடிச்சாச்சு. பேசிக் கோர்ஸ் ஆஸ்ட்ராலஜி கோர்சஸ் ஃபஸ்ட் பேட்ச் முடிச்சு இப்போ செகண்ட் பேட்ச் மார்ச் 20 தொடங்குகிறோம். ஸோ இது எப்படி நான் ஸ்டூடெண்ட்ஸை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, வரவங்க நான் எடுத்தோன்னே ஆஸ்ட்ராலஜர் ஆயிடுவேனா, நான் இப்படி இது கெயின் பண்ணிடுவேனா, நீங்கள் பர்டிகுலராக இந்த பேட்டர்ன் இந்த சிஸ்டம் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி சொல்லிக் கொடுப்பீங்களா, அதெல்லாம் கிடையாது. இது எப்படின்னா உங்களுக்கு எல்லா சிஸ்டமுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். மைண்டை ஓப்பன் மைண்டடாக வச்சுட்டு நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வரணும். ஏன்னா ஆஸ்ட்ராலஜி பொறுத்த வரைக்கும் இது ஒரு கடல். ஸோ இது ஃபஸ்ட்டு 3 months கோர்ஸாக இருக்கும். இந்த 3 months கோர்ஸ் முடித்தவங்களுக்கு தான் நான் அடுத்தது நெக்ஸ்ட் லெவல் ஹையர் லெவல் கோர்சஸ் அவங்க தான் கண்டினியூ பண்ண முடியும். ஸோ இந்த 3 மாதம் கழிச்சு நெக்ஸ்ட் லெவல் கோர்சஸ் அப்படியே கண்டினியூ ஆயிரும். ஆல்ரெடி இருக்க ஃபஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸும் செகண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இடையில ஒர்க் ஷாப்ஸும் அப்பப்போ பண்ணுறோம். இப்போ தான் நட்சத்திர கிளாஸஸ் முடித்தோம். ஸோ இந்த கிளாஸஸ் போயிட்டுருக்கப்போ இடையில மறுபடியும் ஒரு ஒர்க் ஷாப் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வர ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் ஷாப்ஸுக்கு வராங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு இதில் அவங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் நம்ம ஸ்டூடெண்ட் இருக்கிறப்ப. ஸோ சேரணும்னு நினைக்கிறவங்க கம் வித் ஓப்பன் மைண்ட். ஏன்னா இது வரைக்கும் ஒரு 2000 பேத்துக்கு மேலே எங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்தாலுமே நான் இன்னும் ஒரு 15 பேத்து கூட இவங்க தான் வேணும் நான் இன்னும் ஃபில்டர் பண்ணல. ஸோ அவ்வளோ ஃபில்டர் பண்ணி தான் எடுக்கிறோம். ஏன்னா குவாலிட்டி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதோட எத்தனை பேர் வராங்கங்கிறது இல்லை, ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். கொஞ்சம் பேர் இருந்தாலும் நாலேஜபிளாக இருக்கணும். 20th ஆரம்பிச்சு எப்போ முடியுது வகுப்புகள்? 3 மாத வகுப்புகள் தான் இது. மார்ச், ஏப்ரல், மே. அதாவது ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கிளாஸஸ், வாரத்தில் ஒரு நாள் கிளாஸஸ் வைக்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு ஃப்ரைடே சாட்டர்டேன்னு வச்சோம். பட் நிறைய பேர் கேட்டாங்க 2 நாள் முடியாதுங்கிறப்போ சரி சாட்டர்டே அதை அப்படியே 2 கிளாஸை ஒரே கிளாஸாக மாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த வகுப்புகள் தொடர்பாக நீங்கள் மேலதிக விவரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய விவரங்களை அனுப்புங்க. அந்த மின்னஞ்சல் முகவரிலேருந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணி உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க. நன்றி மேம். இப்போது நம்ம முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஸோ வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம் அப்படிங்கிறது குறித்து ஏற்கனவே நீங்கள் பல முறை பேசியிருக்கிறீங்க. நம்ம ஃபோர்த் ஸ்டேட் மூலத்தில் நீங்கள் பேசியிருக்கிறீங்க. இந்த முறை வந்திருக்கிறது என்ன சனிப்பெயர்ச்சி, என்ன மாறுபாடு இருக்குது, அதிலேருந்து நம்ம துவங்கிட்டு நம்ம அடுத்த ராசிகளுக்குள்ளே போகலாம். ஸோ மார்ச் 6 சனிப்பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி அப்படிங்கிறது தான். அதாவது திருநள்ளாறில் இதை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறது. கோயில் ஆகம விதிகளை வச்சு ஃபாலோ பண்ணது. பலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே ரிஷிகளால் இது கணிக்கப்பட்ட ஒரு விஷயம். அதெல்லாம் அந்த காலத்தில் ராஜாக்களுக்காகவும் கோயிலுடைய அமைப்புகளுக்காகவும் கட்டமைப்பாகவும் அதுக்காக வந்தது. தனி மனிதனுக்காக ஜோதிடம் வரல அந்த நேரத்தில். ஸோ இது கூட்டாக தான் வந்தது. ராஜாக்களுக்காக வந்தது, அரசு எப்படி இருக்குங்கிறதுக்காக வந்தது. ஸோ அதுக்கப்புறமா நம்ம தனி மனிதனுடைய ஜோதிடம் அப்படின்னு பார்க்குறப்போ சில விஷயங்கள் புரிய வந்தது. என்ன அப்படின்னா, இதுதான் ஒரு 200 வருடங்களாக போய் கொண்டு இருக்கிற ஒரு டிபேட்டே இதுதான். அது என்னன்னா, அக்யூரசின்னு ஒரு விஷயம் இருக்குது. நம்மளுடைய கிராவிடேஷனல் புல்லுன்னு ஒன்று இருக்குது. கிரகங்கள் அப்போ கணிச்ச மாதிரி அதே பேட்டர்ன்லாம் மூவ் ஆகலைங்கிறது ஒன்று இருக்குது. லைட்டாக நம்மளுடைய குளோபன் டில்ட் ஆயிடுச்சுங்கிறதெல்லாம் ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ சரியான முறைப்படி பிளானட்ஸ் மூவ் ஆகிறது இல்லை. அதனால தான் நம்ம வக்ரம் அடையுது. இப்போ கூட நம்ம ரீசெண்டாக என்ன சொல்லியிருப்போம், குரு பெயர்ச்சியில் கூட குரு முன்னாடி திரும்பி பின்னாடி போகிறாருன்னு ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னன்னா, அதான் குரு அங்கேயே தான் இருக்குது. நம்ம நின்றுட்டு இருப்போம், இந்த பக்கம் ஒரு பஸ் பாஸ் ஆகி போகிறப்போ நம்ம மூவ் ஆகிற மாதிரி தெரியுங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி பிளானட்ஸில் சில விஷயங்கள் நடக்கிறப்போ இதெல்லாம் அக்யூரசி. ஒரு நிமிஷம் மிஸ் பண்ணனா கூட எல்லாமே மாறும். லக்னம் எல்லாமே மாறிடும். ஸோ ஒரு சனி அப்படிங்கிறப்போ ஒரு ராசியில் 2.5 வருஷம் இருக்கும், மெதுவாக தான் மூவ் ஆகும் அப்படிங்கிறது. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஆல்ரெடி சனி வந்துட்டார்.
அப்படிங்கிறது தான். இப்போ வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இப்போ தான் வராரு அப்படிங்கிறது அந்த காலத்தில் கணிக்கப்பட்ட ஒரு விஷயங்கிறப்போ ம். இதை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். ம். ஸோ இது வந்து இது மரியாதையாக இதை நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தான். அப்போ இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை நம்ம எப்படி பார்க்கணும்னா, குளோபல் வைஸ் எப்படி இருக்குங்கிற ஒரு விஷயத்தை தான் ஸோ நம்ம பார்க்கணும் உலக லெவல்ல. அப்படிங்கிறது தான் பார்க்கணும். என்ன பொதுவான மாற்றங்கள் எப்படின்னு பார்க்கணுமே தவிர்த்து, தனி மனிதனுக்கு என்ன ஆகும் ம். அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம இப்போ பார்க்குற மாதிரி பெருசாக கிடையாது. ஏன்னா ஓகே. அடுத்தது குரு பெயர்ச்சி. ம். ஸோ இந்த சனி ஒரு விஷயம் பண்ணுறப்போ குரு வந்து காப்பாற்றுவாரெல்லாம் ஒன்று இருக்குது. ஓகே, ஓகே. ஜூன் மாசம் குரு பெயர்ச்சி வருதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ ஆமாம். இல்லையா? அப்போ ஓகே. வந்து குரு வரப்போ வந்து சனி கொஞ்சம் சைலண்ட் ஆவார் தான். குரு ம்ஹ்ம். பார்த்தாலே கொஞ்சம் சனி சைலண்ட் ஆவாருங்கிறதுனால தான் இதை யாரும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேணாம். ஆனால் ஒரு சிலர் ஆல்ரெடி அவங்களுக்கு சனி பெயர்ச்சிங்கிற ஒரு விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கனால அவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் ஸோ கடகத்துல நம்ம ராசியை பத்தியும் பேசிட்டோம். விஜய் ரசிகர்களுக்காக, விஜய் தொண்டர்களுக்காக அத பத்தி நம்ம பேசியாச்சு. அடுத்த கட்டமாக சிம்ம ராசி நேயர்களுக்கு இது எப்படி இருக்கும் சனி பெயர்ச்சி? சிம்ம ராசி நேயர்களுக்கு ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து அஷ்டமத்தில் சனி வந்து திருக்கணிதப்படி வந்தாச்சு. இப்போ ம்ஹ்ம். வாக்கிய பஞ்சாங்கத்துப்படி இப்போ தான் வந்திருக்கு அப்படிங்கிறப்ப இன்னுமே அவங்க வந்து லைஃப் பார்ட்னர் கிட்ட தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி கூட இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நிறையா அழுத்தங்கள் மன அழுத்தங்கள் ஃபேஸ் பண்ணி ஹெல்த்தெல்லாம் கொஞ்சம் ஸ்பாயில் ஆகி ஒரு போராட்டம் போராடி என்னெல்லாம் இழக்கணுமோ எல்லாம் இழந்து லைஃப் லெசன்ஸ் அப்படிங்கிறது நிறைய அவங்களுக்கு வந்து லைஃப் லெசன்ஸ் அப்படிங்கிறது நிறைய அவங்க வந்து கத்துட்டு இருக்கிற டைம் ஜோனில் தான் அவங்க இருக்காங்க. ம்ஹ்ம். இன்னுமே ஓ! லேர்னிங் ஃபேஸில் தான் அவங்க இருக்காங்க. இன்னுமே அவங்க சைலண்ட்டாக தான் இருக்கணுங்கிறதே இருக்குது. நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ரிவர்ஸ் திங்கிங் அதிகமாகவே ஆகும். ஒருத்தவங்க போய் நல்லதே சொன்னால் கூட அதை அக்செப்ட் பண்ணுற இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க. இப்போ எப்படி இருக்குன்னா, நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன், நான் என்ன தப்பு பண்ணேன், என்னை சுற்றி ஏன் இப்படி நடந்துச்சு அப்படிங்கிறப்போ பர்சனல் லைஃப்னு பார்த்தா இந்த தடவை எப்படி இருந்திருக்குன்னா, ஆல்ரெடி திருக்கணித டைம் பீரியட்லேருந்தே சிம்மத்தில் இருந்தவங்களுக்குலாம் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அதிகமாக சண்டை போட்டவங்க, லீகல் இஷ்யூஸ் வரைக்கும் போனவங்கலாம் சிம்மம் ஜாஸ்தி. ஓகே. ஸோ எந்த சிம்மம்லாம் வந்து கொஞ்சம் சரண்டரிங் மோடில் இருந்தாங்களோ அவங்க மட்டும் அப்படியே சத்தம் இல்லாமல் ஓட்டிகிட்டு இருந்த மாதிரி இருந்திருக்கும். அதாவது ம்ஹ்ம். அவங்க ஒய்ஃப் கிட்ட யாரெல்லாம் கொஞ்சம் சரண்டரிங் ஜோனில் இருந்தாங்களோ அவங்க ஓகே, அது ஹஸ்பண்ட் ஆகட்டும் ஒய்ஃப் ஆகட்டும். ஓகே. யாரெல்லாம் கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசியிருப்பாங்களோ, ஒரு டிபேட் மாதிரி ஸ்டார்ட் ஆயிருக்கும், அது பெரிய லெவலில் ட்ரிகர் ஆயிருந்திருக்கும். ஓ! ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டு இருந்த விஷயம் என்னன்னா, கொஞ்சம் அமைதியாக இருங்க, சைலண்ட்டாக இருங்க, என்ன பண்ணுறீங்கன்னே தெரியாமல் ஏதாவது ஒன்று பண்ணிடுவீங்க அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ எப்படி இருக்குன்னா, அதோடைய பின்விளைவுகள் இன்னும் ஒரு க்ளோஷருக்குள்ளே இன்னும் அவங்க வரல அப்படிங்கிறப்போ இந்த வருடமும் அமைதியாகவே இருந்துடுறது நல்லது. இன்னும் எதுவும் ஓஞ்சு போகலை. பட் ஸ்டில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு குரு காப்பாற்றுற ஒரு ஜோனுக்குள்ளே வர்றதுனால ம். ப்ரீதிங் ஸ்பேஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கிறப்போ ரொம்ப பெரிய தண்டனைகளாக இருக்காது. தண்டனைகள் வந்து சாஃப்டன் ஆகும். ம்ஹ்ம். பட் தண்டனைகள் உண்டு தான். பட் நீங்கள் மேனேஜ் பண்ணிடுவீங்க. ரொம்ப மோசமானதா இருக்காது சூழல். அதாவது ஜெயிலுக்கு போயிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க பெனால்ட்டி கட்டுவாங்க. ம்ஹ்ம். பெனால்ட்டி கட்டினாங்கன்னா அந்த பெனால்ட்டி கட்டுறதே அவங்களுக்கு ஒரு பெரும்பாடாக பெரிய ஒரு தண்டனை மாதிரி இருக்கும் அதே அவங்களுக்கு. மாதிரி இப்போ குழந்தைங்கள்லாம் இருக்காங்கன்னா ஒபிசிட்டி ஆகிடக்கூடாது, ஒபீஸ் ஆகிடக்கூடாது, ஹெல்த்தில் ரொம்ப கவனம், பாடி பெருசாகிடக்கூடாது. ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் எதுலையாவது நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா சனி கொஞ்சம் விடும். ம்ஹ்ம். அந்த அஷ்டமத்து சனி அதுதான் பண்ணும். உடல் உழைப்பை போட வைக்க தூண்டும். ஓகே. இல்லைன்னா வயிற்றுல பிரச்சனை கொடுத்து டைஜஷன் ப்ராப்ளம் கொடுத்து அந்த ஃபுட் கிரேவிங்கிற ஒரு விஷயத்தில் கொண்டு போய் விட்டு நோயை அதிகப்படுத்துற மாதிரி ஆகிடும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று இருக்குது. அப்போ சிம்மத்தில் இருக்கவங்க இன்னும் திருமணம் ஆகாமல் இருக்காங்கன்னா இவங்கெல்லாம் திருமண வாழ்க்கைக்குள்ளே போகலாம். ம்ஹ்ம். அவ்வளோ சீக்கிரம் சிம்மம் வந்து திருமணத்துக்குலாம் அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க ஓகே. அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று இருக்கும். ஸோ குரு வர்றதுனால அந்த டவுட் ஃபியர் எதுவும் இல்லாமல் திருமண பந்தத்துக்குள்ளே அவங்க போகலாம் அப்படிங்கிறது தான். சிம்மத்தினுடைய வழிபட வேண்டிய தெய்வங்கள்னு எதை சொல்ல விரும்புறீங்க? இப்போ வந்து சிம்ம ராசிக்காரங்க வழிபட வேண்டிய தெய்வம் பார்க்குறப்போ அவங்க திருக்கொள்ளிக்காடு திருக்கொள்ளிக்காடு. ஓ! திருக்கொள்ளிக்காடு சனீஸ்வரர் கோயிலுக்கு போய் அவங்க வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னா, ம். ஏன்னா இவங்களுக்கு வந்து திருநள்ளாறு ஆகாது ஓ! திருநள்ளாறு ஆகாது. ஆகாது. ஓகே. ஸோ இவங்க திருநள்ளாறுலாம் போகக்கூடாது. ம்ஹ்ம். போனால் தானே போய் சிக்கிக்கிட்ட மாதிரி தான் அது. ஓ! ஸோ போனாலே சிக்கிக்கிறது அது. ஆமாம் ஆமாம், இப்போ ம். எல்லாத்துக்குமே வந்து திருநள்ளாறு செட் ஆகாதுங்கிறதெல்லாம் ஒன்று இருக்குது. ஸோ ம்ஹ்ம். அப்போ அங்கே திருக்கொள்ளிக்காடில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் கிட்ட இவங்க கொஞ்சம் சேஃபாக தான் இருப்பாங்க. அங்கே எந்த பிரச்சனையும் இருக்காது. அங்கே போயிட்டு அவங்க வழிபாடு பண்ணிட்டு வராங்கன்னா கொஞ்சம் ஒரு தான் சொல்கிறேன், மைண்ட் வந்து ஒரு பேலன்சிங் லெவலுக்குள்ளே அவங்க ம். போவாங்க. சூ பெருசாக பயந்துக்கணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. சனினாலே ஒரு கரெக்ஷன் பண்ண வரவர் தான். என்ன தவறுகள் செஞ்சோமோ அதுக்கான வினை அனுபவிக்கிறது தான் இப்போ வரோங்கிறப்போ உடனே அதை நீங்கள் சரி பார்த்துட்டீங்கன்னா லைஃப் சேஞ்ச் ஓவர் அப்படிங்கிறது தான். அந்த லைஃப்பை மாற்றாமல் சனி கிளம்பவே மாட்டார். இல்லைன்னா நம்ம லூப்குள்ளேயே சுற்றிட்டே இருக்கிற மாதிரி தான் அந்த விஷயம் இருக்கும். ஸோ அதனால் தவறுகளை திருத்திக்கக்கூடியதுக்கு தான் திருத்துறது தான் வந்து சனி பயிற்சியே.
ஸோ யாரும் பயப்பட வேண்டாம் பொதுவா. பயப்பட வேண்டாம். மாற்றம் தான். மாற்றத்தை கொடுக்கக்கூடியது தான் கொஞ்சம் ஸ்லோவாக கொடுக்கும். அதை வந்து பொறுமையாக ஏற்றுக்கணும் அப்படிங்கிறப்போ, ஏன்னா சனி லேட்டாக கொடுத்தாலும் திரும்ப வாங்க மாட்டாருன்னு ஒன்று இருக்குது. ஓ சனி வந்து ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் 30 வயசு ஆகிறதுக்குள்ள எல்லாத்துக்குமே சனி வந்தே தீரும் அப்படிங்கிறது தான் ஒன்று இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஏஜ் கேட்டகரிக்குமே லைஃப் ஸ்டைல் மாறிட்டே தான் இருக்குங்கிறப்போ அப்கிரேடேஷன் தான். சனி கொடுத்துட்டு போகிறப்போ உங்கள்கிட்ட நல்லபடியாகவே கொடுத்துட்டு போவாருங்கிறப்போ அதை பத்திரமா வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு இன்கம் வருதுன்னா சனி தான் கொடுக்குறாரு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி பார்க்கலாம். நன்றி. நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.